யூகேக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் செய்கிறோம். நாங்கள் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஏஆர் டிக்கெட்ஸ் நம்மள மாதிரி அதிகாரியாக மாறலாம். ஃபுல்லாக ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட்ஸ் விசா செய்து கொடுப்பேன். 99% சொல்லலாம். ஷோ மணிக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் இன்றைக்கு நாங்கள் பண்ணி தருவோம். இது முற்படையால யூகே தான் கேட்குறாங்க. வித்தவுட் ஐஎல்டிஎஸ் வந்து சாப்பாடு, யூனிஃபார்ம் 100% வே ஆஃப். அதாவது இருக்கிற ஆக்களை வந்து வெளிநாடு அனுப்புறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஐஎல்டிஎஸ் இல்லாமல் நீங்கள் போகலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் யாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லணுமெண்டா பொது நூலகத்துக்கு அருகாமை இருக்கிற திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய நாள் 30ஆம் தேதி, நாளைய தினம் 31ஆம் தேதி, 2 நாட்களும் காலை 8 மணி அளவுலேருந்து மாலை 6 மணி அளவு வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கல்வி கண்காட்சி இந்த இடங்களில் இடம்பெற போகுது. இப்போ சாதாரணமாக படிச்சுட்டு ஓஎல்ஐஎல் முடிச்சுட்டு வீட்டை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சிறந்த காணொலியாக இருக்கும். இந்த இடங்களில் வந்து உங்களுடைய உயர்தரங்களை வெளிநாடுகளிலோ இல்லை உள்நாடுகளிலோ படிப்பதற்கு ஒரு சிறந்த விடயமாக இருக்க போது. இந்த இடங்களில் வந்தால் நீங்கள் நிறைய அரசாங்கம் மற்றும் பிரைவேட்டாக இருக்கிற யூனிவர்சிட்டிகளுடைய தேவையான விடயங்களை இந்த இடங்களில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசா எடுத்து வெளிநாடுகள் போகிறதா இருந்தால் கூட, ஒரு ஒர்க் விசா எடுத்து வெளிநாடு போகிறதா இருந்தால் கூட இந்த இடங்களில் வந்து அதுக்கு தேவையான நிறைய ஒரு பயன்பாட்டு மிக்க நிறைய தகவல்களை இந்த இடங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்த கல்வி கண்காட்சியில் என்னென்ன விடயங்களை குறிப்பாக சொல்லியிருக்கணும்ன்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். சரியாக நாங்கள் நிற்கிற இடம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நிற்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குண்டா, நீங்கள் சரியாக வைத்தியசாலை பாதையினூடாக பயணிக்கும்போது கேஎஃப்சி இருக்குது. அந்த கேஎஃப்சி பில்டிங்குக்கு அருகாமை வர அந்த பாதை, அதாவது மணிக்கூட்டு கோபுரம் இருக்கிற அந்த பாதையினூடாக பயணிக்கும் போது நூலகத்துக்கு அருகாமை வர மண்டபம் தான் இந்த யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இந்த இடங்களில் தான் இந்த வடமாகாணத்தின் மிகப்பெரிய கல்வி கண்காட்சியானது இடம்பெறுது. உண்மையாகவே ஒரு படிச்சுட்டு உயர்கல்வியில் வெவ்வேறுபட்ட இடங்களுக்கு போகணும், அயல் நாடுகளுக்கு பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இடத்துல வந்து நிறைய பயன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகையில் இன்றைய தினம் இந்த இடங்கள் என்ன மாதிரியான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். இந்த இடங்களில் உள்ள வாரத்துக்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் பதிவு செய்து உள்ள போகணும்? உங்களோட ஃபுல் நேம், மெயில் ஐடி, அடுத்தது நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சு கொண்டீங்க, சோஷியல் மீடியாவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இல்லாட்டிக்கு போஸ்டர்ஸ் மூலமாக, அப்படி அது அடுத்து நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ எம்ப்ளாயி, அண்டர் கிராஜுவேட்டா இல்லை கிராஜுவேட்டா, அடுத்த ஜாப் சீக்கரா, அப்படியானது. அடுத்தது நீங்கள் எங்களுக்கு டீச்மி, எங்களோட நாங்கள் நீங்கள் செய்கிறது டீச்மி. ஸோ அப்போ டீச்மி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றதா கேட்டுட்டு. வணக்கம். இன்றைக்கு வந்து டீச்மின்ற 3வது மாபெரும் கல்வி கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கல்வி கண்காட்சியின் போது நீங்கள் ஏன் இந்த கல்வி கண்காட்சியில் நாங்கள் இந்த உணவு திருவிழா மற்ற வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த ஆட்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து கல்வி என்றாலே நாங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கல்வி வந்து படிக்கிறதுக்கு வந்து தடையில் எந்த வயதிலையும் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இன்றைய காலத்தில். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீச்மியில் வந்து இந்த கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சென்றடைய வேணுமென்றக்காண்டி தான் இவ்வளவு செட்டப்பை கொண்டு வந்து அதன் மூலம் இந்த கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க. இதில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பாடத்திலையுமே மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயாக போய் நாங்கள் எல்லா நாடுகள்லையுமே கல்வி கற்றுக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் இந்தியாவில் போய் கல்வி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில பேர் வந்து இப்போ அதே மாதிரி வேலை வாய்ப்பு என்னும்போது நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம்னு வைங்க, ஏஜென்சின்னு சொல்லி நிறைய எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அதாவது சட்டபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட தொழில் வல்லுநர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் இப்போ கட்டாயம் இலங்கையிலேருந்து நிறைய இளைய யுவதிகள் வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான நிறைய குழப்பங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை எல்லாத்தையுமே கேட்டு வந்து இவங்கள்ட்ட தெரிஞ்சு கொண்டு ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாத்தியமான திறமையாக இது அமையும். அதுக்காக தான் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளைக்கும் இருக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இப்போ வந்து பட்டிமன்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு சதுரங்க போட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி டான்ஸ் காம்படிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா போட்டிகளுமே நாளைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதுக்கு பெறுமதியான பரிசில் பொருட்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. நீங்கள் வந்து அனுமதியும் இலவசம், எல்லாருமே வரலாம், அனுமதி இலவசம். நீங்கள் வந்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் இங்கே வந்து
பெற்று பயன்பெற வேண்டும் என்பதை எங்களுடைய டீச் மீண்ட ஆசை. இந்த இடங்களை பாருங்க நிறைய யூனிவர்சிட்டி இருக்குன்னா என்ன மாதிரி இந்த யூனிவர்சிட்டி இவங்களுடைய என்ன மாதிரி செயற்பாடுகள் இடம்பெற போது இது உள் நுழையிறதுக்கு என்ன மாதிரி தகவல் தேவைன்றதை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். அதனால் நிறைய பாடசாலை மாணவர்கள் யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாரும் இந்த இடங்களை தமக்கு தேவையான விடயங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து இந்த இடங்களில் இவர்களோட கதைச்சு இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமான கோர்ஸுக்கு என்னென்ன காசு பணங்கள் முடியும்ன்றதை கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். உங்களோட யூனிவர்சிட்டி சம்பந்தமான விடயங்களோட நான் வந்து ரத்மலான் ஜெனரல் சர் ஜோன் குத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து வந்திருக்கிறேன். முதலாக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம். அது இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நான் மனப்பூர்வமான நன்றிகள் நாங்கள் அழிச்சுக்கொள்கிறோம். என்று சொன்னால் அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று நுணுக்கமாக எங்களை ரீச் பண்ணி இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஜெனரல் சர் ஜோன் குத்தலா டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்றாலே இந்த நாட்டுக்குள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து முழு நாட்டிலும் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு சேர்ந்தது. இது முற்படைகளுக்கு இருக்கக்கூடிய விடம். முற்படைகளால் தான் நீங்கள் கவர்ன் ஆகப்படுது. அதே போல் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அடிய வார ஒரு யூனிவர்சிட்டி. மற்ற யூனிவர்சிட்டிகள் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு சேர்ந்தது. இதுதான் ஒரே யூனிவர்சிட்டி டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியாக இருக்குது. எங்களோட நாட்டுக்குள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இதில் முக்கியமான விஷயங்கள் 2. முதலாவது, இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று, அவங்க டே ஸ்காலராக வரலாம், இல்லாட்டி ஆஃபீஸர் கேடட்டாக வரலாம். ஆஃபீஸர் கேடட்டாக வந்தால் நம்மளை மாதிரி அதிகாரியாக மாறலாம். டே ஸ்காலராக வந்தால் காசு கட்டி படிச்சுட்டு டிகிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நம்மளை மாதிரி வந்தால் அவருக்கு வார நேரமே அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று உண்டு. 85,000 ரூபாய்க்கு மேலே ஒரு காசு கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. சாப்பாடு, யூனிஃபார்ம், அவங்களுக்கு இதுக்கு அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. அவங்களுக்கு அவங்க டிகிரியில் மாதிரி அவர் டாக்டராக மாறினார்னு சொன்னால் அவர் 7 வருஷம் படிப்பார். ஒரு இன்ஜினியர்னா 5 வருஷம் படிப்பார். ஒரு மேனேஜ்மெண்ட்னா ஒரு 3 வருஷம் படிப்பார். அதே போல் ஒரு லோயர்ண்டா அவர் 3 வருஷம் 4 வருஷம் படிப்பார். இது ஐடி ப்ரொஃபஷனல்னா 4 வருஷம் படிப்பார். இது அவங்களுக்கு டிகிரி கொடுப்ப 50க்கு மேலே டிகிரி இருக்குது. அந்த டிகிரி கொடுப்ப அவங்க படிப்பாங்க. அப்போ அந்த படிக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கப்படும். அது அதிகாரியாக மாறின நேரம் அதிகாரிக்கு உட்பட்ட அவங்களோட ரேங்க் உட்பட்ட பேமெண்ட் கிடைக்கப்படும். அதே போல தான் டே ஸ்காலராக வந்தால் அவங்களுக்கு அந்த டிகிரிக்கு உட்பட்ட கணக்கு கட்டி போட்டு அவங்க படிச்சு போட்டு அவருடைய கன்வர்ஷனோட அவங்களுக்கு காலம் முடிஞ்சிடும். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட வார பிள்ளைகள் வந்து ஒரு டிசிப்ளினுக்கு உண்டான ஒரு என்வாரன்மெண்ட்டில் அவங்க படிக்கப்படுவாங்க. அந்த டிசிப்ளினில் உள்ள என்வாரன்மெண்ட்டில் அவங்க படிக்கிற நேரம் அவங்களுக்குள்ள உள்ள குவாலிட்டிஸ், அவங்கக்கிட்ட உண்டாகிற அவங்களோட லீடர்ஷிப் தன்மை ஓட கோஆப்ரேட் வேர்ல்டில் வெளியே உள்ள ஜாப்ஸ்க்கு போகிற நேரம் பெரிய டிமாண்ட் எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குது. அது முக்கியமான விஷயம். நாங்கள் வாரத்துக்கு ஜஃப்னால பிள்ளைகளுக்கு எங்களோட யூனிவர்சிட்டியோட வந்து சேர்றதுக்குன்னு சொல்கிறது தான் நான் வந்திக்கிறேன். தேங்க்யூ. இதில் படிக்கிறதுக்கு அடிப்படை கல்வி தகுதி என்னது? A லெவல் படிக்கணும், இல்லாட்டி எடெக்ஸல் படிக்கணும். இது 2ல் அவங்களோட வேகன்சிக்கு உட்பட அவங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ A லெவல்னு சொன்னால் அவங்க மேஜராக அவங்களுக்கு என்னென்ன விஷயம்னு சொன்னால் இசட் ஸ்கோருக்கு படி தான் எடுக்கப்படும். ஏற்கனவே நிறைய ஜாழ்ப்பாணத்துலேருந்து உங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணி இருக்காங்க. ஓம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறான். ஆனால் எப்படியான விஷயங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு கேள்விப்படுறது புதிய விடயமா தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியோடைய பேரே இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோமா? என்னென்ன விஷயம்னா, நாங்கள் அது எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டில் காண்ற பிள்ளைகள் எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு வருது. ஆனால் இது மாதிரி அப்ரோச்சோட நாங்கள் எடுத்த முதலாக தரமே சந்தோஷப்படுறோம். இந்த யூனிவர்சிட்டி வந்து 1970 வருது. இது வந்து முக்கியமாக ஆரம்பத்தில் இது வந்து எங்களோட கெடட் மார்க்கு தான் உண்டாகுது. 1981 வந்து எங்களுக்கு இது அகாடமியாக மாறுது. அது யூனிவர்சிட்டி ஸ்டேஸ் கிடைக்கிது. அதுக்கு பின்னால் 1990 இதே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேஸுக்கு வந்து 2007 யூனிவர்சிட்டியாக மாறி இப்போ 2011 சிவில் பிள்ளைகளுக்கும் மிலிட்ரி இல்லாமல் சிவில் பிள்ளைகளுக்கும் உள்ள எடுக்கப்படுது. இப்போ மெடிசின்லேருந்து கடைசியில் சோஷியல் சயின்ஸ் வரக்காட்டியும் உள்ள எல்லா டிகிரியும் நான் கொடுக்கப்பட்டேன். உங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய அமைவிடம் எங்கே இருக்குது? ரத்மலானியில் இருக்குது. அவங்களோட எங்களோட பில்ட் என்வாயர்மெண்டல் ஸ்பேஷியல் சயின்சஸ் என்ற இதுவும் இண்டஸ்ட்ரியல் உள் ஃபேக்கல்ட்டியும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சூரிய வேலையில் இருக்குது, ஹம்பத்தோட்டையில். எதிர்காலத்தில் உங்களோட யூனிவர்சிட்டி ஜாழ் மாவட்டத்துக்கு வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
அது நாங்கள் எதிர்பார்ப்போம், வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது இன்னும் கவர்மெண்ட்டில் உள்ளது சேர்ந்தது. என்ன காரணம்னா இடங்கள் கூட அதுதான் உண்மை. உண்மையாக ஜாழ் மாவட்ட மக்கள் உங்களோட யூனிவர்சிட்டியை படிக்கணும்னா பயணத்துக்கான நேரங்கள் அதுதான் ஒரு விஷயம். மற்றது கூடுதலான நல்ல விடயங்கள் இருக்கு. இந்த விடயங்களை மக்களுக்கு இப்போ தெரியப்படுத்துறதுல எங்களுக்கு சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். உண்மையாக இந்த இடங்கள் நிறைய பாடசாலை மாணவர்கள் யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து இந்த இடங்களில் தங்களுக்கு தேவையான விடயங்களை கதைச்சி பெற்றுக்கொள்ளினோம். உண்மையாக இந்த இடங்களில் வாங்க வந்து நிறைய புதுவிதமான விடயங்கள் இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலாம் ஒவ்வொரு நிறைய பயனுள்ள விடயங்கள் இருக்குது. அதை நீங்கள் இந்த இடங்களில் கேட்டு தெரிஞ்சு கொள்வது உண்மையாகவே நல்ல விடயம். தொடர்ந்து நிறைய பேர் வரணும். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய பெயர், உங்களோட யூனிவர்சிட்டி பற்றி எங்களோட டீட்டெயில்ஸாக இருக்குது விளக்கமாக. ஓகே, ஸோ நான் மித்துலாஷினி. எங்களோட யூனிவர்சிட்டி பேர் வந்து APIT, ஏஷியன் பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 25 வருஷமாக வந்து கொலம்போவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எங்களோட பிரான்ச்சஸ் வந்து கொலம்போ அண்ட் கேண்டியில் வந்து இருக்குது. இங்கே எங்களோட வந்து பிஸ்னஸ், லா, ஐடி, சைக்காலஜி, இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் அண்ட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எங்களோட கேம்பஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு O லெவல் முடித்த ஸ்டூடெண்ட்டோ A லெவல் முடித்த ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகணுங்கிற ஐடியா எதுவுமே இல்லாதவங்க, எனக்கு இதுதான் படிக்கணும் பட் அதுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஐடியாவில் இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட அட்வைசஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். அண்ட் எங்களோட கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக கொலம்போ 2 எங்களோட யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபிசிக்கலாக தான் எல்லா கிளாஸஸுமே நடக்கும். கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி கிளாஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நடக்கும். அண்ட் அது இல்லாமல் ஸ்டூடெண்ட் வீசாவுமே வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து டிகிரிஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அப்ராட் மூவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து மாறுபடும். பட் இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஜாயின் ஆகுறவங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட கோர்ஸ் ஃபீஸை மட்டுமே பே பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம். இந்த கண்காட்சிக்கு வர ஆட்களுக்கு மட்டும் அப்படி கண்காட்சிக்கு வராமல் அவங்களோட ஜாயின் பண்ண ரெஜிஸ்டர் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணலாம்? அது வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து 1 லட்சம் மாதிரி வரும். ஒரு சில டைமில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. 100% வே ஆஃப். அதாவது அவங்களுக்கு அந்த 1 லட்சத்தை வந்து அவங்க பே பண்ணாமல் அவங்களோட கோர்ஸ் ஃபீஸை மட்டுமே அவங்க பே பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. கூடுதலாக உங்களுடைய யூனிவர்சிட்டியில் படித்து முடித்து வந்தால் வெளியில் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இப்போ வந்து எங்களோட டிகிரிஸ் வந்து செய்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைமாக வந்து டிகிரிஸ் படிப்பாங்க. செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்டர்ன்ஷிப் போகிறாங்க அப்படின்னா அவங்க 1 இயருக்கு வந்து அங்கனைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அங்கனையே வந்து பெர்மனெண்ட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு ஒர்க்ஸ் வந்து தேடி கொடுப்பாங்க. நீங்கள் கூடுதலாக அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்றதுக்கான ஏற்பாடுகள் செய்வீங்களா? எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம். ஒரு விதம் இல்லை அப்படின்னா இப்போ APITல படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வந்து யாரையுமே வந்து கை காட்டி சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்களோட வேலைகளை தேடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, பிரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தரப்படுத்தல் இருக்குது. யூனிவர்சிட்டி வழியில் வரைக்கும் உங்களுக்கு தான் முன்னுரிமை ஒரு தரப்படுத்தல் ஒன்று இருக்குதானே. இந்த கம்பெனி இப்போ ஒரு நார்மலாக ஜெஃப்னா யூனிவர்சிட்டியாக தான் முதலிடம், அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டி 2வது 3வது இடம் இருக்கு. அது எவ்வளவு முன்னுரிமை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட யூனிவர்சிட்டியாக வேலை வாய்ப்பு? இப்போ இப்படி தான் இது வந்து UK அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து வர டிகிரிஸ். ஸோ பிரிட்டிஷ் டிகிரியாக தான் வந்து இது வந்து போகும். ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து முக்கியமாக கொலம்போவில் லொக்கேட் ஆகிருக்க நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து எங்களோட டிகிரிஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கூடுதலாக நார்மலாக உங்களோட இடங்களில் படிச்சு முடிஞ்சால் வேலை வாய்ப்பு அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இந்த இடங்களை பாருங்கள், ஃபன் ஃபேஸ் பெயிண்டிங்னு ஒரு விடயம் ஒன்று என்ன நடக்குதுன்றதை ஒரு நாங்கள் பார்ப்போம். இந்த முகங்களில் இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு விடயம் பாருங்கள். இந்த இடங்களை பாருங்க, உங்கள் வெளிநாட்டு கல்வி கனவை நினைவாக்குங்கள். உண்மையாகவே இது எங்களோட பாடசாலை மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு விடயம். எல்லாருமே அந்த வெளிநாடு போகணுமென்று ஆசைப்படுவீங்க. அப்போ என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் அண்ணா.
யா வணக்கம், குட் மார்னிங். உங்களுடைய கம்பெனி நேம், ஒரு கம்பெனி சம்பந்தமான விடயங்கள் யா எங்களோட கம்பெனியோட நேம் வந்து இன்சிப் குளோபல் பிரைவேட் லிமிடெட். வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து பெட்டிகுலர் பிரான்ச் வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வரணுமெண்ட்காக வந்து ஜஃப்னால எங்களோட பிரான்ச் இருக்குது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வந்து எங்களோட பிரான்ச் இருக்குது. மெயினாக வந்து இங்கே இருக்கிற ஆக்களை வந்து வெளிநாடு அனுப்புறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸை வந்து மெயினாக வந்து வெளிநாடு அனுப்புறதுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா செய்யாமல் விசிட் விசா, ஒர்க் விசா கூட வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதான் வந்து எங்களோட கம்பெனியில் வந்து மெயினாக வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்க விஷயம். நம்மளோட ஒர்க் விசா செய்யறதுக்கு என்னென்ன அடிப்படை தகவல், என்னென்ன விடயங்கள் தேவை? இப்போ நாங்கள் வந்து கரண்டாக வந்து ஒர்க் விசா செஞ்சு கொண்டிருக்கிற வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஒர்க் விசா செய்கிறோம். அதுவும் சீசனல் ஒர்க் விசா வந்து செஞ்சு கொண்டிருக்கோம். வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித அடிப்படையும் வந்து தேவையில்லை. அதாவது மற்ற கண்ட்ரி மாதிரி ஐஎல்ஸ் வந்து இதுக்கு வந்து தேவையில்லை, போகிறதுக்கு வந்து ஒர்க் விசாக்கு வந்து ஐஎல்ஸ் வந்து தேவையில்லை. நார்மலாக வந்து கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சதுனாலே ஓகே. அவன் பேசிக்காக வந்து ஒரு ஃபார்மில் வந்து ஒரு 2 இயர்ஸ் இல்லாட்டி சம்திங் கடைசி ஒரு 1 இயர் வந்து ஒர்க் செஞ்ச மாதிரி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகே. அதை வச்சு கொண்டே வந்து நியூசிலாந்து சீசனல் ஒர்க் விசாக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்ன மாதிரி பணங்கள் முடியும்? எங்களோட டோட்டல் கோஸ்ட் வந்து 15 லட்சம் தான் வந்து முடியும். அதுவும் வந்து 15 லட்சம் வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட்டாக வந்து 1 lakh வந்து எங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. அதை வந்து பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து வரும். எம்ப்ளாயரால் ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஆஃபர் லெட்டர் வந்த பிறகு வந்து 4 lakhs, அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா வந்த பிறகு வந்து 10 lakhs வந்து தரணும். ஒரு 3 அடிப்படையில் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் காசு வந்து பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். ஃபுல்லாக டோட்டல் ஃபீஸ் வந்து எங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. எவ்வளோ காலத்தில் அந்த விசா கையில் வந்து அப்படி ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 months வந்து எடுக்கலாம். யா இப்போ நீங்கள் இப்போ ஒர்க் விசா கொடுக்க இந்த கம்பெனிக்கு அப்படி ஏதாவது நாங்கள் பிளைம் பண்ணுற கம்பெனிக்கு தருவீங்களா? இல்லை அப்படி இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கும். அந்த கம்பெனிஸுக்குள்ள வந்து நாங்கள் வந்து எடுத்து தருவோம். கம்பெனியோட நேம் வந்து இன்னும் நாங்கள் வெளியில் வந்து சொல்லல. ஏன்னா அது கம்பெனியால் செய்கிறால நேம் வந்து சொல்லல. ஒன்ஸ் வந்து நீங்கள் எங்களை ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு வந்து மிச்ச டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் விசா என்ன மாதிரி எவ்வளோ காலங்களில் முடியும், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்? அதாவது ஸ்டூடெண்ட் விசா வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2 monthsக்குள்ளே வந்து அவங்க ப்ராசஸ் வந்து டோட்டலாக முடிச்சு உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டோம். எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களை ப்ராசஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து 3 நாளைக்குள்ளேயே நாங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து நாங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கையில் வந்து நாங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து எடுத்து கொடுப்போம். அதை வச்சுக்கொண்டு அவங்க பேமெண்ட் செஞ்சு வந்து ஒரு 2 monthsக்குள்ளே வந்து அவங்க வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட ஃபுல் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட் விசாட வந்து இருக்குது. எவ்வளோ பேர் வந்து எங்களோட இதில் கன்சல்டன்ட்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு போனாக்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா மட்டும் இல்லாமல் விசிட் விசாலே வந்து போயிருக்காங்க. யூகேக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் விசிட் விசாவும் செய்கிறோம், ஸ்டூடெண்ட் விசாவும் செய்கிறோம். அதாவது ஸ்டூடெண்ட் விசாவுக்கு நீங்கள் எந்த கன்சல்டன்ட் செய்கிற அப்படின்னு சொன்னாலும் வந்து இங்கே இருந்து வந்து நீங்கள் காசு கட்டி தான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். குறைஞ்சது வந்து ஒரு 33 லட்சத்துலேருந்து ஒரு 35 லட்சம் வந்து இங்கே வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி பேமெண்ட் வந்து செய்யணும். செஞ்சால் தான் வந்து எந்த ஒரு கண்ட்ரியாக வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு எங்கள்கிட்ட ஒரு இது ஒன்று இருக்குது வந்து ரொமேனியாவுக்கு செய்கிறோம் வந்து, அதாவது 9ஆம் மாதம் செய்கிறோம் வந்து அப்ளிகேஷன் வந்து 3ஆம் மாதம் வந்து 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ரொமேனியாவுக்கு ஃபுல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். அதாவது அவங்களோட அக்கோமடேஷனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட அவ்வளோ படிப்பு செலவு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். வெளிநாடுகளுக்கு நாங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பிளைம் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் கேட்குற எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். எங்கள்கிட்ட எல்லா கண்ட்ரீஸுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டி செஞ்சாலும் வந்து நாங்கள் செஞ்சு தருவோம். கேட்டால் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கட்டப்பணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இதுக்கு வந்து வேறுபடும். சில நாடுகளை பொறுத்து சிலதுக்கு வந்து கொஞ்சம் குறைய வரும், சிலதுக்கு வந்து கூட வேண்டி வரும். யா ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் செய்கிறோம்னா ஜெர்மனுக்கு. நார்மலாக வந்து பேச்சுலர்ஸ் செய்கிறேன்டா வந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தா வயசு வந்து 25க்குள்ளே இருக்கணும். ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேச்சுலர்ஸுக்கு வந்து நீங்கள் 6 பாடம் சிக்கு மேலே இருக்கணும், மொபைலில் வந்து 3 பாடம் எஸ்க்கு மேலே இருக்கணும். IELTS மெயின் என்ன அது 5.5 கிட்ட இருக்கணும் IELTS. அண்ட் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்கிறேன்னா IELTS வந்து 6.5 7.5 கிட்ட இருக்கணும்னா. அண்ட் உங்களோட டிகிரி வந்து கவர்மெண்ட் டிகிரியாக இருக்கணும். அதாவது நம்மளை ப்ரைவேட்டில் செஞ்சால் அலவுட் இல்லை, கவர்மெண்ட்ல இருக்கணும் டிகிரி, உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி. அண்ட் GPA ஸ்கோர் வந்து 3.5 மேலே இருக்கணும். மெயினாக இதுகள்லாம் இந்த ரிசல்ட்ஸுக்கு என்னென்ன தேவைன்றது அப்டேட்னா கட்டுப்பாடுகளை நம்ம படிக்கிறது. எஜுகேஷன் ஃப்ரீ என்ன உங்களுக்கு 3.5 வருஷம் ஸ்டடீஸ் என்ன, மாஸ்டர்ஸுக்குன்னா 3.5 வருஷம் என்ன, சாரி பேச்சுலர்ஸுக்கு 3.5 வருஷம், மாஸ்டர்ஸுக்கு வந்தோன்னா 2.5 வருஷத்துக்குள்ள முடியும். சரி வணக்கம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜெஃப்னாவிலேருந்து கதைக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து NVQ5 NVQ6 ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இங்கே வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஜெஃப்னாவில் வந்து 9 ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கற்பிக்கப்படுது. இல்லை 9 ப்ரோக்ராமில் வந்து 5 என்ஜினியரிங் சம்மந்தமான கோர்ஸும் வந்து 4 நான் என்ஜினியரிங் சம்மந்தமான கோர்ஸும் வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து கோர்ஸ் ஃபீ வந்து முற்றிலும் இலவசம், ஃப்ரீ. அதே மாதிரி வந்து இந்த பர்சரி சிஸ்டமும் இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வறுமை கோட்டுக்குள்ள கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் வந்து 5,000 வந்து கொடுக்குறோம். NVQ5 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கள்டா
2 months ஃபவுண்டேஷன் கோர்ஸ், 1 year கோர்ஸ் ஒர்க், 6 months ட்ரைனிங். அதே போல் NVQ 6 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2 months ஃபவுண்டேஷன், இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து 2 years கோர்ஸ் ஒர்க், 1 year வந்து ட்ரைனிங். நான் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு 2 months ஃபவுண்டேஷன், 2 year கோர்ஸ் ஒர்க், 6 month ட்ரைனிங். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் உதவி பணிப்பாளராக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் இது ஒரு அரசு சார்பான பல்கலைக்கழகம். இதில் 8 பிராந்திய நிலையம் இருக்குது. அதில் ஜாழ்ப்பாணத்தில், அதாவது வடமாகாணத்திலேயே 5 மாவட்டத்தை உள்ளடக்கியதா ஜாழ்ப்பாணத்தில் எங்களோட பிராந்திய நிலையம் இருக்குது, 2ஆம் குறுக்கு தெருவில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அரசு பல்கலைக்கழகம். இங்கே நிறைய வகையான, அதாவது விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியான கற்கனறிகள் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 3 வகையான, எங்கட பிராந்திய நிலையத்தில் 3 வகையான டிப்ளோமா கற்கனறிகள், அதாவது கடல் பாசி வளர்ப்பு, கடலுணவு தொழில்நுட்பம், நீரியல் வளர்ப்பு, மற்றது கடலக ஏற்பாட்டியல், இப்படியான டிப்ளோமா கற்கனறி. அதை விட சர்டிஃபிகேட் கோர்சஸ்கள், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், இப்படி மொபைல் ப்ரோக்ராம், அப்படியான நிறைய வகையான கற்கனறிகள், பயிற்சி நெறிகள் எங்களோட பிராந்திய நிலையத்தில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து இது ரிலேட்டடான இந்த மாதிரியான கற்கனறிகள் அது சம்பந்தமாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், நேயர்களுக்கும் நான் இன்று காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியிலிருந்து தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தராக இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும், யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரி ஒரு முழுமையான அரச நிறுவனம் என்பது எங்களோட மக்களுக்கு தெரியும். அடிப்படையிலேயே இங்கு வந்து எவ்வளவோ மாணவர்கள் வந்து ஒரு டிகிரிகளுக்கு போயிடாது, யூனிவர்சிட்டி போயிடாது என்று சொல்கிற மாணவர்கள் கூடி NVQக்களால் டிகிரி லெவலை முடிச்சு இன்றைக்கு தனியார் துறையிலையோ, வெளிநாட்டிலேயோ, உள்நாட்டிலேயோ, மற்றது அரச நிறுவனங்கள்லேயோ நல்ல நல்ல பதவி நிலைகளில் இருக்கிறார்கள். NVQ லெவல்ன்றது தேசிய தர சான்றிதழ் கூறிய ஒரு சர்டிஃபிகேட். அது வந்து இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் எந்த நாட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அது உகந்ததாக இருக்கிறது. அது அனைவருக்கும் விளங்கிய ஒரு விஷயம். மாணவர்கள் வந்து OL குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களுக்கு கூடி அடிப்படை கற்கனறிகள், அவர்களுக்குரிய திறனை வச்சுக்கொண்டு அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடிப்படை கற்கனறிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது NVQ 3, 4 கற்கனரி, NVQ 3ல 4ல அவை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்பால லெவல் 5 and 6 அதே துறையிலே அவர்கள் போய் ஒரு AL 3 பாஸ் எடுத்து நேரடியாக டிப்ளோமா லெவலுக்கு வர்ற பிள்ளைகளை போலவே இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த லெவலை அடைஞ்சு டிகிரியை முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. அனைத்து மாணவர்களையும் இதை பிரயோசனப்படுத்த சொல்லி கேட்பதுடன் அரசாங்கம் வந்து முழுக்க இலவசமாக இந்த கற்கனறியை வழங்கி கொண்டிருக்கிறது. மற்றும் தொழில் இப்போ பெற்றார் வந்து இந்த மாணவர்களுடைய பெற்றார் ஒரு அரச நிறுவனங்களில் கடமையாற்றாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அரசாங்கம் மாதம் கொடுப்பனவை கொடுத்து சீசன் டிக்கெட்டுகளை கொடுத்து சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து பிரயோசனப்படுத்தவும். அதை விட நீங்கள் நேரடியாக இதை பற்றிய மேலதிக விவரங்களை எங்களிடமிருந்து பெற வேண்டுமென்றால் யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியின் தொழில் வழிகாட்டல் அலுவல் பிரிவுக்கு நேரடியாக பெறவும். இல்லையென்று சொன்னால் 02122124003 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை, விவரங்களையோ கேட்பதற்கு அணுகலாம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்கள் RME குளோபல் விசா. நாங்கள் UK, ஜெர்மனி, பிரான்ஸ், துபாய்க்கு ஸ்டூடெண்ட் விசா செய்கிறோம். உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயில்ஸ் தர 25 பேரை செலக்ட் பண்ணி ஃப்ரீ ஏர் டிக்கெட்டும் கொடுக்குறோம். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் விசாவுக்கு இன்டர்வியூக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். என்ன மாதிரி வேறு வேண்டும் நாங்கள் முன்னமே ப்ரிப்பரேஷன் பண்ணி மோக் இன்டர்வியூ எல்லாம் செய்து ஃபைனல் இன்டர்வியூக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சரி ஓகேன்னா நாங்கள் ஃபைனல் இன்டர்வியூக்கு விடுவோம். அதோட OL உங்களுக்கு C மட்டும் இருந்தால் காணும். IELTS இல்லாமல் நீங்கள் போகலாம். அதை விட மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் ஸ்பெஷல் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஏஆர் டிக்கெட்ஸ். இன்னொன்று வந்து இன்னும் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது ஷோ மணிக்கான ஃபுல் சப்போர்ட்டையும் இன்றைக்கு நாங்கள் பண்ணி தருவோம். அதாவது 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், ஷோ மணிக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நாங்கள் பண்ணி தருவோம்.
மகண்ட மகளுடைய கன்வகேஷன் உங்களுக்கு ஃபாரினில் நடக்குதுன்னா நாங்கள் பெற்றோர்கள் ஃபாரினுக்கு போக கஷ்டப்படுவாங்க, அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணி உங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் மகண்ட கன்வகேஷனை பார்க்கறதுக்காண்டி. வணக்கம் அக்கா. வணக்கம். நாங்கள் வந்து இபி அகாடமி ஜெஃப்னால வந்து வெலிங்டன் ஜங்ஷன் கிளாக் டவர் ரோட் ஜெஃப்னால வந்து இருக்கும் நியர் த லிங்கம் கோல்பார். ஸோ நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ரெஜிஸ்டர் பார்ட்னராக இருக்கிறோம். அதோட வந்து பியர்சன் ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், அதோட வந்து பியர்சன் பியூஇ எக்ஸாம் சென்டராகவும் இருக்கும், அதோட சீமா ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அல்லது எக்ஸாம் சென்டராகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் சீமாவில் வந்து ஜெஃப்னால வந்து ஒரே ஒரு எக்ஸாம் சென்டர் எங்கடைய தான் இருக்குது. அதை விட வந்து சீமா கோர்சஸ் வந்து கொடுக்குறோம், அதை விட SQA கோர்சஸும் வந்து கொடுக்குறோம். ப்ரொஃபஷனல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் O லெவல் A லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ICT ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதோட வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளப் அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுக்குறோம். அதை விட ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ் கோர்சஸ் வந்து அதோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுக்குறோம். அடிஷனலி வந்து இப்போ நீங்க அப்ராடுக்கு போயிட்டு படிக்க போறீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா கரண்ட்லி இப்போ உங்களுக்கு IELTS PT வந்து தேவைப்படுது. ஸோ அந்த IELTS PT அந்த கோர்சஸும் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பிசிக்கலாவோ ஆன்லைனாவோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு அல்டிமேட் அவர்ஸ், அதாவது வந்து 2 மந்த் 3 மந்த் இல்லாம நீங்க விரும்பின வரைக்குமே படிச்சுட்டு இருக்கலாம். அதை விட வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா நீங்க அப்ராட் போறதுக்கான என்னென்ன கண்ட்ரிக்கு நீங்க UK ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த ஸ்டூடெண்ட் விசா செய்கிறோம், அதை விட அடிஷ்னலாக ஒர்க் விசாவும் செய்யிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ காலம்ன்ற சொன்னால் நாங்கள் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 11 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். இந்த இடங்களில் உண்மையாகவே படிச்சுட்டு மேல் படிப்பை உயர் கல்விகளை தொடரணும்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விடயங்கள் இருக்குது. அதோட நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசா எடுக்கணுமெண்டா கூட நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த இடங்களில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நிறைய மக்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பயன்பெற்று கொண்டு போகிறது உங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தளங்களில் இருந்தும் அந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கணும். ஹாய் வியூவர்ஸ், இது STM Go Global Overseas Education. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக ஜஃப்னா அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேறு கண்ட்ரீஸுக்கு ஸ்டடி வீசாக்கு அனுப்புகிற சர்வீஸை செய்துட்ருக்கோம். ஃபுல்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். எங்கள்கிட்ட எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீயோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்ட்டு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வீசா செய்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் செய்கிற கண்ட்ரீஸ் வந்து UK, USA, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து அண்ட் ஜெர்மனி, அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸுக்கும் வீசா செய்துட்டு இருக்கோம். மோஸ்ட் பாப்புலராக இப்போ போயிட்டு இருக்கிறது UK தான். ஏன்னா UKக்கு தான் வித்தவுட் IELTS அப்ளை பண்ணலாம். வித்தவுட் IELTS எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் O லெவலில் இங்கிலீஷுக்கு CO அல்லது A லெவலில் இங்கிலீஷுக்கு SO இருந்தால் வித்தவுட் IELTS வந்து நம்ம UKக்கு அப்ளை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் இயர்லேருந்து PhD வரைக்குமான ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளில் இருக்குது. மேஜர் இன்டெக்ஸ் பார்த்தா ஒன்று ஜனவரி இன்டெக், அதுக்கப்புறமா செப்டம்பர் இன்டெக். மிடில் இருக்கிற இன்டெக் வந்து மே இருக்குது, ஏப்ரல் இன்டெக் இருக்குது, ஜூன் இன்டெக் இருக்குது. இப்படி வேரியண்ட் ஆஃப் இன்டெக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, பேங்க் பேலன்ஸ் எப்படி காட்டுறேன்ற டவுட்ஸும் இருக்கும். ஸோ பேங்க் பேலன்ஸுக்குரிய சப்போர்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட அதுக்குரிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையினாலும் அதுவும் செய்தருவோம். அட் த சேம் டைம்ஸ் இப்போ எனக்கு IELTS எடுத்துகிட்டு நான் IELTS கேட்குற நாடுகளுக்கு தான் போகிறேன். இப்போ சில பேர் கனடா போகிறோம், ஆஸ்திரேலியான்னு கேட்டால் IELTSும் நாங்கள் கோச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ IELTS கோச்சிங்லேருந்து ஓவராலாக எல்லா சப்போர்ட்டுமே செய்வோம். எண்ட் டு எண்ட் சப்போர்ட் ஃபுல்லாக எங்கள்கிட்டேருந்து கிடைக்கும். இல்லை, எந்த விதமான ஃபீஸுமே எங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. 0 ப்ராசஸிங் ஃபீ அண்ட் 0 சார்ஜ். இப்போ ஸ்டூடெண்ட் சைடில் இருந்துன்னு சொன்னால் அவங்க கோர்ஸ் ஃபீ பே பண்ண வேணும் அண்ட் டிக்கெட்டுக்குரியதை அவங்க தான் பே பண்ண வேணும். அட் த சேம் டைம்ஸ் அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸுக்குரிய பேமெண்ட் எல்லாமே அவங்க பே பண்ணணும். பட் கன்சல்டேஷன் ஃபீ, இப்போ ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒரு கன்சல்டேஷனோ வந்து ஸ்டூடெண்ட் விசா செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அறவிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அந்த விதமான எந்த ஹிடன் பேமெண்ட்ஸுமே எங்கள்கிட்ட இல்லை. அந்த பேமெண்ட் இல்லாமல் மொத்தமாக நீங்கள் சொல்றீங்க தான் அவங்களுடைய ஓகே அதுக்கான பணத்தொகை. இப்போ நார்மலாக ஸ்ரீலங்கன் மணிக்கு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 50 lakhsலேருந்து 60க்குள்ள முடியும். எல்லாமே கோர்ஸ் ஃபீ பே பண்ணுறது, பேங்க் பேலன்ஸுக்கு கொடுக்குற கமிஷன்ஸோ அல்லது வந்து நார்மலி அவங்க டிக்கெட்டுக்கு தேவையானதோ அண்டு IHS ஃபீ. என்னடா ஒரு UKல போய் படிக்கிறோம் இல்லை கண்ட்ரிஸ் வேறு எங்கேயாவது போகிறோம்னு சொன்னால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பேமெண்ட்னு சொல்லி ஒன்று பண்ண வேணும். அந்த பேமெண்ட் எல்லாம் சேர்த்து 50லேருந்து 60க்குள்ள முடியும்.
நார்மலி 2 months தான் ப்ராசஸிங் 2 months. ஏன்னா 1 month வந்து பேங்க் பேலன்ஸுக்குரிய டைம் கொடுக்க வேண்டும். அந்த 1 monthலேருந்து அடுத்த 1 monthக்குள்ள நார்மலாக அவங்களோட ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ 2 monthsக்குள்ள ஈஸியாகவே முடிஞ்சிடும். இல்லை, நாங்கள் எல்லா கண்ட்ரீஸுமே செய்யிருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது கூட வந்து யூகே. நான் யூகே தான் டக்குன்னு முடிகிற ப்ராசஸ். மிச்சம் எல்லாமே அதுக்குரிய டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மற்ற கண்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படை தகமை என்ன தேவை நார்மலாக ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு தகமை இருக்குது. ஓ லெவல் இப்போ யூகேக்கு போகிறேன்னு சொன்னால் ஓ லெவல் மட்டும் இருந்தாலே போதும். ஓ லெவலில் 6 பாடம் சி இருக்க வேணும். அந்த 6 பாடத்துக்குள்ள இங்கிலீஷும் ஒரு பாடம் சியா இருக்க வேணும். IELTS இல்லாமல் போகிறேன்னு சொன்னால் அது உண்டு. IELTS இருந்ததுன்னு சொன்னால் ஓ லெவலில் சி தேவையில்லை. ஓ லெவலில் சின்னு சொன்னால் 6 பாடம் இருக்க வேணும் சி. ஆனால் ஃபுல்லாக இங்கிலீஷுக்கு சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓ லெவல் இங்கிலீஷுக்கு சி இல்லாட்டியும் ஏ லெவலில் எஸ் இருந்தாலும் நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஏ லெவல் எஸ் இருந்தாலும் ஓகே. அல்லது இப்போ அவங்க HND முடிச்ச பிள்ளைகளாக இருப்பாங்க. HNDயில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் செய்திருக்குமான்னு சொன்னால் அவைக்கும் ஓ லெவல் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் தேவையில்லை. HND இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னால் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். டிரெக்டாக டாப்அப்புக்கே அப்ளை பண்ணலாம். ஓ லெவலோட மட்டும் போகிற பிள்ளைகள்னு சொன்னால் 4 வருஷ கோர்ஸ் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன் இயர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஏ லெவலையும் அவங்க படித்த மாதிரி அந்த இதை கொடுத்து ஃபவுண்டேஷன் இயரோட 3 years 4 years வரும் ஃபுல்லாக. உங்களோட அந்த ஸ்டடீஸுக்கான, அதாவது ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டடீஸுக்கான ஃபீ மட்டும்தான் ஃப்ரீ. ஓ இல்லை அது எங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. யூனிவர்சிட்டிக்கு தான் பே பண்ணணும். ஸோ எந்த விதமான ஃபீஸுமே STMக்கு பே பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்ரீலங்கால எந்த கண்ட்ரின்னு எடுத்தாலும் ஸ்டூடெண்ட் விசா செய்கிற எல்லாருக்குமே வந்து சின்ன கமிஷன் ஒண்டி இருக்கும் யூனிவர்சிட்டி மூலமா. ஸோ அந்த கமிஷன்ஸே எங்களுக்கு போதுமன்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ் இந்த இடங்களே இருக்கிறோம். பேமெண்ட் வித்தியாசம் பெறும். அப்போ ஒரு கம்பெனிக்குமான அந்த கட்டுப்பணம் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு 50 lakhs உங்களுக்கு முடியல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்பெனியில் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ஏதாவது கொடுப்பாங்க. அப்படி இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட் விசாக்கு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுற ஃபீஸில் இருந்து டிக்கெட்டுக்குரியதுல இருந்து எல்லாமே வந்து அது ஃபிக்ஸ்டு தான். அதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எப்படி பேமெண்ட்ஸை கம்மி பண்ணி கொடுப்போம்னு சொன்னால் இப்போ அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நாங்கள் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எடுத்து கொடுப்போம். இப்போ நார்மலாக பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000லேருந்து 2000 ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நாங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். நல்ல குவாலிஃபைடாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பே பண்ணலாமான்றது மாதிரி அது கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக நாங்கள் அது ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குமே தவிர நார்மலாக இப்போ கன்சல்டன்சிக்காக குறைப்பாங்கன்றதெல்லாம் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைலை பொறுத்து தான். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இந்த இடங்களில் நீங்கள் யூகேக்கு போகிறதுக்கான நிறைய ஒரு பயன்பாட்டு விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வீங்க. அதோட தொடர்ந்து இந்த இடங்களில் வேறு என்னென்ன கம்பெனிகள் இருக்குது, என்னென்ன நிறுவனங்கள் இந்த இடங்களில் இருக்கணும்ன்றதை பார்த்து கொண்டு போவோம். ஒரு பயனுள்ள விடயம். உண்மையாகவே வந்தால் கண்டிப்பாக இந்த இடங்களில் வந்து எல்லா விடயங்களையும் கதைச்சி தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஹலோ, நாங்கள் கேயூஸ் பிஸ்னஸ் ஸ்கூல். நாங்கள் வந்து AAT CA ACCA IVSLன்னு சொல்லி நாங்கள் 4 கோர்ஸ் செய்கிறோம். 4 கோர்ஸும் ஆஃப்டர் A லெவலுக்கு பிறகு இல்லாட்டிக்கு 16 வயசுக்கு பிறகு யாராவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று செய்ய விருப்பப்படுறோம். என்ன செஞ்சாலும் நாங்கள் என்ன படிச்சுட்டு போனாலும் என்ன யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் முடித்தாலும் நாங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து செய்யத்தான் வேணும். அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். நாங்கள் வந்து ஆரியகுலத்தடியில் கேயூஸ் பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று வச்சிருக்கிறோம். அது வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் நோ லிமிட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸி வே நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. நாங்கள் வந்து என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டடீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். எல்லாமே அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வணக்கம், நான் ஹாஷினி ஃப்ரம் பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து லைக் ஃபாரினில் போய் படிக்கிற ஐடியா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் O லெவல் A லெவல் HND அல்லாட்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஃபாரினில் போய் என்ன கோர்சஸ் அண்ட் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதுக்கான கைடன்ஸ் வந்து இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதான் வந்திருக்கிறோம் எங்களோட டீமாக. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களோட டீச் மீ எடியூ எக்ஸ்போக்கு வாங்க. ஸோ பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கோர்சஸ் ஓகே, இது கட் பண்ணி போடுவீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கோர்சஸ் வந்து நாங்கள்
மெடிசின், பயோமெடிக்கல், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ், ஐடி, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எல்லா கோர்சஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லைக் யூனிக்கான கோர்சஸ் லைக் என்ன சொல்கிறது, இதையே சொல்லவா, கண்ட்ரிஸ் சொல்லிட்டு கோர்சஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட் வந்து யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி யூரோப்பில் ஜெர்மனி, இட்டலி, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், ஃபின்லாண்ட் போன கண்ட்ரீஸுக்கு வந்து நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கண்ட்ரீஸில் வந்து மெடிசின், பயோமெடிக்கல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், மற்றது சயின்ஸ் ரிலேட்டடாக ஆர்ட்ஸ் அப்படியான கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குரிய அந்த கைடன்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வாங்க. அது ஓகேவா இருந்தது இல்லை திருப்பி இருக்கும் சொல்ல வந்த அவ்வளோதான் இல்லையா? அது ஓகே. வந்து அடிப்படை தகவல் என்ன இருக்கு? நார்மலாக லைக் அதான் சொன்னேன், O level, A level, like HND degrees complete. Yeah. ஓ, O level கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூகேல வந்து 3 years பேச்சுலர்ஸ் வந்து ஆஃப்டர் A levels வந்து நீங்கள் படிக்கலாம். பட் O levels சொன்னால் ஃபவுண்டேஷன் இயரோட சேர்த்து 4 years வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டியை பற்றின்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்கிறாங்க. இப்போ எங்களோட பிகாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, வெளி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, லைக் ஆஃப்டர் O level, A level, HND டிகிரிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. ஸோ அதனால மேட்டது எங்கள்கிட்ட சர்வீஸும் வந்து அப்படின்னு சொன்னால் யூகேக்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் செய்கிறோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு இப்போ IELTS கோச்சிங் வேணுமென்று சொன்னாலும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்களுக்கு லைக் அன்லிமிட்டெட் கிளாஸஸ் மாதிரி தான் வரும். அந்த ஸ்கோர் வந்து அவங்க எடுக்கும் வரைக்குமே நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். அதாவது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6.0 அப்படி ஸ்கோர் எடுக்கணும்னு சொன்னால் 6 அது பேண்ட் எடுக்கணும்ட்டா அது வரைக்குமே நாங்கள் வந்து அவங்கள கோச் பண்ணுவோம். கோச் பண்ணி நாங்கள் ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் அந்த எக்ஸாமுக்கு கூடுதலாக எந்த கண்ட்ரி இப்போ கூட வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது யூகே தான் இருக்கிறாங்க. எல்லா நாடு எல்லா இதுவுமே வந்து இப்போ யூகேக்கு தான் அதிகமாக ஈஸியா யூகேக்கு வந்து செய்யறது ஈஸியா. யூகேக்கு வந்து செய்யறது மோஸ்ட்லி ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ மணி அப்படின்னு பார்த்தாலுமே யூகேக்கு லைக் 1 month 28 days தான் போடணும். பட் இப்போ அது மற்ற கண்ட்ரிஸ் வந்து பார்க்க லைக் 4 to 6 months அப்படி போட்டு வைக்கணும். ஃபார் ஜெர்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் லைக் பிளாக் அக்கௌண்ட்டில் இங்கே வந்து ஷோ மணி என்று நாங்கள் சொல்கிறது வந்து போட்டு காட்டுறது தானே. ஆனால் இது வந்து அங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் அந்த அமௌண்ட்ஸ். சக்ஸஸ் ரேட் வந்து எங்களை உண்மையிலே 99% சொல்லலாம். அது ஒரு கணக்கு